இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தண்ணி மகா, இமிக்ரேஷன்ல உன் பாஸ்போர்ட்டையும் விசா காப்பியும் கேட்பாங்க. கொடுத்தா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அதில் ஸ்டாம்ப் பண்ணி உள்ள அனுப்பிச்சிருவாங்க. மகா, என்ன தேடுற? மகா, உன்னதான் கேட்குறேன், என்ன தேடுற? அந்த டிக்கெட் கொண்டு வரலையா? என்ன மகா சொல்ற? டிக்கெட் கொண்டு வராம எப்படி டிராவல் பண்ண முடியும்? இல்ல ஞாபகமா எடுத்து வச்சேன், கையில தான் வச்சிருந்தேன், இப்ப காணோம். எப்படி டிக்கெட் திடீர்னு காணாம போகும்? ஃப்ளைட் டிக்கெட் இல்லாம என்ன பண்றது? அம்மா, உனக்கு ஸ்பான்சர் யார் பண்ணா? உனக்கு டிக்கெட் யாரு கொடுத்தா? உனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவங்க ஃபோன் நம்பரை கொடு. அவங்க கிட்ட டிக்கெட் காப்பி இருக்கும், அதை வாங்கி நம்ம இங்கேயே பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். ஆமா, உன்னை யார் யூஎஸ்க்கு அனுப்புறது? இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல அமெரிக்காவுக்கு விசா வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. சரி, ஃபோன் நம்பர் சொல்லு. டைம் ஆச்சுமா, சொல்லு. ஆஹா, இல்லங்க, இங்கதான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. பாஸ்போர்ட் இருக்குல்ல? அதையும் காணுங்க. அது அப்போ விசா? மூணையும் ஒன்னாதான் வச்சிருந்தேன், மூணையும் காணோம். பாஸ்போர்ட், டிக்கெட், விசா காப்பி, இது எதுவுமே இல்லாம ஃளைட்டுக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க விட மாட்டாங்க. அவங்க வேற அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதை பத்திரமா வச்சுக்கணுமோ அதை வச்சுக்க மாட்டியா நீ? பத்திரமா தாங்க வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னே தெரியல. எத்தனை தடவை தான் தேடுவேன், அதான் இல்லையே. நல்ல ஞாபகம் இருக்குங்க, நான் கையில தான் வச்சிருந்தேன். அப்புறம் ஏன் பேக்ல தேடுற? எங்க இருக்குன்னு யோசி. ஒருவேளை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனா? கையில வச்சிருந்தேங்கிற, வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேங்கிற. பதட்டப்படாம யோசி மகா. எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. ஒருவேளை கார்ல இருக்குமோ? அது என்கிட்ட கேட்டா நீ தான் சொல்லணும். அது நான் கார்ல வரும்போது பேக்ல இருந்து எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன். இறங்கும் போது கார்லயே வச்சிட்டேன் போல. ஆமாங்க, கார்ல தான் இருக்கணும். வாங்க போய் பார்க்கலாம். சரி, வேற வந்துகிட்டே இருக்கு. சரி, வா. வாங்க. Traveling to United States of America,